இடத்துலலாம் போனோன்னா சாப்பாடு கிடைக்காது. கையில் வச்சு டார்ச் லைட் எனக்காவது கூட கண்டெய்னர் தேட வாட்டமாக இருக்கும். சிறப்பான சம்பவம். இந்த கம்பெனியே கிடையாதான். எத்தனை இடத்துல தான் வைப்பாங்களோ தெரியும். இங்கே கிடையாதான், ஆனால் பில்லு மாற்றி தராங்களாம். பீச் ரோடு சர்வீஸ் ரோட்டில் நிப்பாட்டி இருக்க வண்டியை. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சான்கோ அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கர்கோ சிஎஃப்எஸ்ல தான் நைட்டு வந்து எம்டி இறக்கினேன். எம்டி இறக்கிட்டு அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டியிருக்கேன். நைட்டு எதுவும் லோடு சொல்லலை, இன்னைக்கு சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. நான் லோடு சொல்கிறாங்கன்னா எதுவும் தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், வேறு வழி கிடையாது. இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா திரும்ப இங்கேவே லோடு சொன்னாங்கன்னா ஹார்பர் லைன் நின்றும், எப்படியோ சாயந்தரம் லைன் நின்றும். அப்புறம் இங்கே ஏறி வர்றது உள்ள கஷ்டம். அதனால தான் வந்து இந்த சர்வீஸ் ரோட்லேயே நிப்பாட்டிருக்கேன். இங்கே இது ரெண்டுத்துல எது லோடு சொன்னாலும் அப்படி ஏறி வேஸ் எடுத்து திருப்பி உள்ள விட்டுக்க விட்டுட்டான். இதான் கொஞ்சம் ஈஸியான வழி. இல்லை வேற எங்கன்னா சொன்னாங்கன்னா வேற எங்கன்னா போய்க்கலாம். இது இல்லாத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எங்கே என்ன சொல்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுது. அதான் லோடு போட்டிருக்காங்க. ஒரு வண்டியில் கொடுத்து விட்றோம் பில்லு அப்படின்னாங்க. சரி நான் கொடுத்து விட்டு அந்த வண்டி நம்பர் கொஞ்சம் சொல்லணும், நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யார்கிட்ட கொடுத்து விட்றாங்க, எப்போ வரும்னா என்ன தெரியல. நான் இந்தமாரி எம்டி இறக்கிட்டு இங்கே நிற்கிறேண்ணா அப்படின்னேன். இல்லை நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இங்கே தான் இங்கே ஏற்றுற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பேப்பர் வந்ததுக்கப்புறம் தான் எங்கே ஏற்றுறது, பின்னாடி சான்கோ இல்லை ஆல்கர்கோ கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை வேறு எங்கன்னா பக்கமாக இருந்ததுன்னா நான் எதுவும் தெரியல. பில்லு வந்தாலும் தெரியும். பில்லு வந்துருச்சு. வண்டியில் கொடுத்து விடுவாருன்னு பார்த்தா 2 வீலரில் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. நல்ல விஷயந்தான். எங்கே ஏற்றணும் பார்த்தீங்கன்னா எஸ்டிபியில் ஏற்றணும். வாங்க புறப்படலாம். நான் ஆல்கர்கோ இல்லை சான்கோ எதனா கொடுப்பாங்கன்னு நினச்சேன். கடைசியில் எஸ்டிபி வந்திருக்கு. பரவாயில்ல. அதுவும் பார்த்தீங்கன்னா பீச் ரோட்டில் தானே போய் ஆகணும். இப்போ போயிட்டு யூட்டர்னை போட்டு அந்தாண்ட அப்படியே சர்வீஸ் ரோட்டில் போக வேண்டியதான், ஹார்பர் போகிற மாதிரி. எஸ்டிபினா நம்ம பில்லு பிரிண்ட் அவுட் பண்ணோம் பாருங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேர் ஹவுஸ், அது கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஒரிஜினல் எஸ்டிபி. அங்கே தான் போய் இப்போ லோடு ஏற்ற போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா போன லோடு போனால் அதே இடம் தான், ப்ரீமியர் எனர்ஜி. அங்கே போனால் தான் தெரியும் அங்கே பில்லு மாற்றி விட்றாங்களா போன தடவை மாதிரி, இல்லை அந்த கம்பெனிலேயே இறக்குறாங்களான்னு. லோடு ஏற்றிக்கிட்டு வெளியே போயிட்டு தான் கண்ணாடி கழுவணும். ஏன்னா பீச் ஓரமாகவே இருந்ததில் இந்த உப்பு காற்று சாரல் அடிச்ச மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் எஸ்டிபி உள்ளே போய் ஏற்றினதில்லை. இப்போ தான் மொதல் டைமாக போகிறேன். ஏன்னா அது ரேரு தான், எப்போயாவது வரும். ஆனால் நான் போனதில்லை. டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே 1 மணி ஆக போகுது. இது வந்தாச்சு. இதுதான் எஸ்டிபி. உள்ளே போயிட்டு பாஸ்போர்ட் வந்துட்டேன். இதோட இது என்னென்னா வண்டி வெளியே ஓரம் கட்டிட்டு அந்த செக்யூரிட்டி ரூமுக்கு போயிட்டு உள்ளே போனோன்னா அது பின்னாடி கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே, அதில் போயிட்டு இன் பாஸ் போட்டுக்கிட்டு உள்ளே போகணும். போய் ஏற்றிக்கிட்டு திரும்ப வந்து அவுட் பாஸ் போட்டு வெளியே அவுட் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்குள்ள நம்ம பாக்ஸ் எங்கே கிடக்குதுன்னு தான் தேடணும் போல. ஆமாம், அப்படி நம்ம எங்கே போனாலும் பாக்ஸ் தேடி தான் ஆகணும். நான் போன உடனே கிடைக்குது, எந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. வானாய் பாக்ஸ் தான் லாஸ்ட்டில் 579. பாக்ஸு வைக்கிறது தான் வைக்கிறீங்க, ஒழுங்காக வைக்கக்கூடாதா? இங்கே கொஞ்சம் 20 பிட்டு கிடக்குது, இடையில 40 பிட்டு இருக்குது, கடையில் 20 பிட்டு கிடக்குது. சரி வாங்க பார்க்கலாம். லாஸ்ட்டில் 579. ஈஸியாக கிடைக்குமா? கஷ்டம்தான்.
இது இல்லை. பாக்ஸ் பார்த்துட்டேன், அது ஒரு பாருங்க டாப்ல மேலே 574 சாரி 579. எவ்வளோ மண்ணு அப்படியே காத்துல பறந்துன்னு கிடக்குது. அண்ணா 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 எங்க வாண்ணா அண்ணா போகுதுண்ணா. வண்டி எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ் பக்கத்தில் நிப்பாட்டியாச்சு. அது வரைக்கும் மேலே டாப்பில் பாக்ஸு. ஆப்ரேட்டரை கூப்பிட்டேன், அந்த பக்கம் போயிட்டாரு வரான்ட்டு. மேலே அது அந்த படிக்கட்டி ஏறுது இல்லையா, அதை போய் அவுட் பாஸ் போட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், அவுட் பண்ண வேண்டியது தான். இதில் போய் யூ டர்ன் போட்டு போக வேண்டியதுதான். நல்ல வேலை, நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஹார்பர் லைன் முட்டின்னு இருந்தது, இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. டீசல் போட்டு கிளம்பிட்டேன். மொத்தமாக 190 லிட்டரு பிடிச்சிருக்கு. அங்கே கேட்டதுக்கு, அதாவது மற்ற வண்டிக்கு கேட்டதுக்கு ஃபுல் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன்னா 160 லிட்ரு 170 லிட்ரு 160 தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னாங்க. அப்படி கணக்கு பண்ணால் கூட இதில் ஒரு 30 அங்கேயே வந்து நம்மளது அதிகம்தான் பிடிச்சிது. சிமெண்ட் ஏற்றும் போது போகிற லோடில் அதில் ஒரு 45, இதில் ஒரு 30, இப்படி பண்ணாலும் 75. ஒரு சிங்கிளுக்கு 75லேருந்து 90 லிட்ரு இப்போ வந்ததில் கணக்கு பண்ணால் அதிகமாக பிடிச்சிருக்கு. மற்ற வண்டிக்கும் நம்மளுக்கும் போன ரோடு சிமெண்ட் ஏற்றிட்டு வந்ததில். குட் மார்னிங் மக்களே. எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதோ கும்மிடிப்பூண்டியா ஆர்டிஓ செக் போஸ்ட். இங்கே தான் வந்து நிப்பாட்டும் போதே டைம் பார்த்தீங்கன்னா 4:45 கிட்டத்தட்ட. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. வாங்க கிளம்பலாம். தமிழ்நாடு தாண்டியாச்சு, ஆந்திராவுக்குள்ள. இந்த லாட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 வண்டி போகுது. நம்ம எத்தனாவது வண்டின்னு தெரியல. ரைட் ஆகிடுவோங்க. எத்தனாவது வண்டியாக தானே போனாலும் தெரியும். போனால் தான் அங்கே பிட்டு மாட்டி போடுறாங்களான்னு தெரியும். இல்லை அங்கேயே இறங்கினாலும் நல்லது தான். நம்மளுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் அப்படி ஒன்று கணக்கு போட்டால் ஒரு 5 லிட்டரு 10 லிட்டரு டீசல் கொஞ்சம் கிடைக்குன்னு வச்சிங்களேன். மக்களே, நான் பேசுறது எப்படி கேட்குது? ஓரளவுக்கு அது நார்மலாக கேட்குதா? ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க மைக் வாங்குவா அப்படின்னு. இந்த போனுக்கான இஎம்ஐ இந்த மாதம் கட்டணும். இதான் லாஸ்ட்டு. அது 2 லட்சம் வாங்கி கொடுத்தாரு. இந்த டியூ வந்து லாஸ்ட் இருக்கு இந்த போனுக்கானது. இதை முடிச்சுட்டோன்னா வேற எதனா கேட்கலாம். அதுக்குள்ளே வேற எப்படி கேட்குது? நம்ம இதெல்லாம் கிரெடிட் கார்டு கிடையாது. நம்ம எதனா வாங்கணும்னா நான் என்ன நினைக்கிறேன், வாங்கணும் ஒரு நல்ல பொருளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா சும்மா வந்து ஒரு 200-300 ஒரு பொருள் வாங்கிக்கிட்டு அது சரியா கேட்கலன்னும் போது அதுவும் கொஞ்சம் வேஸ்ட் தான். அதனால வாங்குறோம், நல்ல பொருளாக வாங்கணும். நான் ஒரு பொருள் கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் அது வந்து ரொம்ப காசு. நாங்கள் வந்து கணக்கு பண்ணால் ரொம்ப காசு அதிகம். சரி, இது இன்னும் ஒரு இஎம்ஐ தானே இருக்குது, இந்த மாதம் கட்டிட்டு இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து தலை இது மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்தால ஒரு இஎம்ஐல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். அதுக்காக தான் வெயிட்டிங் இருக்குது. இன்னும் 10 நாள் அவர்கிட்ட தான் பண்ணுறேன். ஏன்னா நம்மகிட்ட தான் கார்டு இல்லை. அவர்கிட்ட இருந்தது எனக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தாரு.
இஎம்ஐ பக்காவும் அது கட்டிட்டு வந்தா இது மட்டும் தான் இருக்கு. இதை கட்டிட்டு அந்த போனுக்கான இஎம்ஐ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கேட்கலாம். இப்போ அவருக்கு எதுவும் கமிட்மெண்ட் இல்லைன்னா நான் பேசுறது ஓரளவுக்கு நார்மலா கேட்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த போன்ல வந்து ஒரு மோடு இருக்கு, அதை ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸ்பீக் என்ஹான்ஸ்மெண்ட் மோடுன்னு ஒன்று இருக்கு. அதை ஆன் பண்றதுக்காக தான் இந்த நண்பர்ல கேட்குது. இதுக்கு நான் அதை ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுறேன். அப்போ எந்த ஒரு கேட்குது சொல்லு, ரெண்டு இது கனெக்ட் பண்ணி நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. இப்போ ஆன்ல இருக்கு, நான் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பேசுறேன். இப்போவும் அதே லெவலில் அதே பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ எப்படி கேட்குது வண்டி சத்தம், நான் பேசுறது எப்படி கேட்குது எதுன்னு சொல்லுங்க. இதுதான் வந்து அந்த அந்த ஃபியூச்சர் வந்து ஆஃப் பண்ணிட்டு பேசுறதுக்கான சவுண்டு. இப்போ எப்படி கேட்குதுன்னு சொல்லுங்க, ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்லுங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா? ஏன்னா இந்த வண்டி சவுண்டுக்கு வந்து நான் பேசுறது வந்து கம்மியாக தான் கேட்போம். இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தது வந்து நம்ம கம்பெனி கேபிள் டாட்டா வண்டி ஓடிட்டு இருந்தோம். அது கம்பெனி கேபிள்ன்றதால சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் பேசுறது மைக்கே நான் சூப்பராக கேட்டுட்டு இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஓப்பன் பிளேஸு ஒரு சவுண்ட் அதிகமாக இருக்குதுன்றதால கொஞ்சம் ஒரு மாதிரியாக கேட்குறேன். இதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் நீங்களே சொல்லுங்கள். திரும்ப ஆன் பண்ணிட்டேன். இப்போ அதே இதில் தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டான போனோட மைக்ல இருந்தா நீங்க ரெண்டாவது கேட்டு பாருங்க. அதுல தான் வந்து கரெக்டான போனோட மைக்கு. இப்போ நான் அந்த மைக்கு யூஸ் பண்ணல, போனோட மைக்கு தான். அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கிறதால உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயே நான் மைக்கு வாங்கினா கொஞ்சம் டைம் ஆகும். என்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்த இஎம்ஐ முடிச்சுட்டு நான் கண்டிப்பா மைக் வாங்குறேன். ஆந்திராவை நினைச்சா டோல்கேட்டு கடுப்பா இருக்குது. காரை தூக்கிக்கிட்டு வந்து நின்னுக்கிறாங்க வசூல் பண்றதுக்கு. யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த டோல்கேட்ல யாரும் இல்லை. எல்லா டோல்கேட்லயும் பார்க்கறதா தான் இருக்கு. அதுனா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவங்களா சொல்றாங்களா இல்ல இவங்களா கார் எடுத்து நின்றுக்கிறாங்களா என்னன்னு தெரியும் அப்படின்னு தெரியல. ஆனா நீ பண்றது மெயினா தமிழ்நாடு வண்டி முதல்ல, அதாவது முன்னுரிமை நிப்பாட்டுறதுல. அப்பதான் மற்ற வண்டிங்களா நம்ம வடக்கு நண்பர்கள் தான் கண்டிக்கிட்டே கிடையாது. வரியாவா கொடுக்கால அப்படின்ட்டு இழுத்து அடித்தான். மொத்த நெல்லு வயலையும் அறுத்துட்டு இருக்கிறாங்கப்பா. அதுக்குள்ளே விளைஞ்சிடுச்சா? எல்லாத்தையுமே அறுத்துட்டு இருக்காங்க. தண்ணி இருந்தாலும் அந்த சேத்துல ஓடும் பாருங்க சின்ன வண்டி, அதை வச்சு அறுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்ட மாதிரி இருந்தது, அதுக்குள்ள வளைஞ்சு அறுத்துட்டாங்களா? நாள் அவ்வளவு சீக்கிரம் ஓடி போச்சா இல்ல பயிர் சீக்கிரம் விளைஞ்சிருச்சா? இன்னைக்கு ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா வெயில் இல்லை இப்போ வரைக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுது. சாரல் அடிக்கிற மாதிரி போடுதே தவிர மழையே பெய்ய மாட்டேங்குது. நானும் நெல்லூர் பக்கமே நெல்லூரே வந்துட்டேன். இவ்வளோ தூரத்துக்கும் அப்படியே தான் இருக்குது. ஒன்று சின்னதாக சாரல் அடிக்குது, அப்புறம் அது காயுது, திரும்ப சாரல் அடிக்குது. அதான் 1-2 தூரலாக அது போடுது. இவ்வளோ நேரம் சாரல் மாதிரி போட்டு இருந்தது. டயர் நனையிற அளவுக்காவது இப்போ ரோடு ஈரமாக இருக்கு. சாப்பிட்லான்னு பாட்டு இருக்கேன். இங்கேயாவது சாப்பாடு கிடைக்கும், சாப்பிடுவோம். அங்கெல்லாம் போனோன்னா சாப்பாடு கிடைக்காது. ஆந்திரா பப்பு. ரைட் மக்களை சாப்பிட்லாம். காலையிலே சாப்பிடல, இதுக்கு போய் சாப்பிடுவோம். பச்சை மிளகா காரம். சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு ஃபுல்லாக
காலையில சாப்பிடல. சரி மதியம் போய் ஏன் விடுவானு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் காவேரி போய்க்கலாம். ஆனால் அங்கே போனோன்னா ஹோட்டலுக்கு போய் உட்காந்தோடனே எத்தோடனே பிரியாணின்னுறோம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமா, இப்போ நிறைய பொருள் ஒரு சின்ன சின்ன காய்கறிங்க எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிரியாணின்னு போயிட்டோன்னா அதில் வெறும் அரிசி, வெறும் கொஞ்சம் டேஸ்ட்டு, சிக்கனு, அவ்வளோதான். அப்படியே சத்து இல்லைன்னா சொல்ல வரல, அதுலேயும் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த சின்ன சின்ன காய்கறிலாம் சாப்பிட மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா. அது இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தில் தான் சாப்பிட்றதா இருக்குது. ஏதோ 1-2 சின்ன பீஸாக தான் இருக்குமே. இப்போ கூட பாருலாம், இதில் இருந்தது கேரட் இருந்தது, முருங்கைக்காய் இருந்தது, கத்திரிக்காய் இருந்தது, உருளைக்காய் இருந்தது, அப்புறம் வேறு என்ன சின்ன சின்ன கொஞ்சம் பயிர் வகைகள் மாரி இருந்தது. அதெல்லாம் வந்து கூட்டு பொரியலில் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம பிரியாணின்னு ஒரு ஐடியா போயிடும்போது சாப்பிட முடியும். சரி அதையும் சாப்பிடுவோம், இதையும் சாப்பிடுவோம். அதனால தான் சரி முன்னாடியே இருக்கட்டும் சொல்லிட்டு இங்கேயே சாப்பாடு சாப்பிட்டேன். தயிர் ஊற்றி சாப்பிட்டேன். கடைசியில் ஓவர் ஃபுல்லாக இருக்குது. வண்டி எவ்வளோ தூரம் ஓடுன்னு தான் தெரியல. போகணும் கரெக்டாக கிளம்பலாமா? பீரங்கி டைப்பில் வேறு ஏதோ ஒரு மிஷின். இந்த டோல்கேட்டை உங்க குத்தகைக்கு வாங்கிட்டாங்க போல இது. நான் இந்த இடத்துல வந்து காரை வச்சுட்டு கடை போட்டுடுறேன், நான் வசூல் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு எதுவும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வசூல் வேட்டை தான். எல்லா வண்டியும் நிப்பாடி வச்சுக்கிறாங்க போல. பார்க்கலாம். இவங்களை நினைச்சா ஒரு கரை கடுப்பா இருக்குது. ஒரு சில நேரம் நிப்பாட்டி பிடிச்சிக்கிறாங்க, எப்பயாவது ஒரு சில நேரம் விட்டுருக்காங்க. அது என்ன நம்ம கலெக்ட் பண்ணுறதுல ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்பயும் அண்ணன் பேர் கை காட்டிக்கிட்டே வந்தாரு, அவர் நான் கவனிக்கவே இல்லை. என் வண்டிக்கு தான் கை கட்டாரா இல்லை பின்னாடி உங்க வண்டி அது கை கட்டாரான்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் என்னென்ன இருந்தவர் சரி ஓரம் சொன்னாலும் பார்த்தா அவரும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இது ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பொழுது இது ரோடா இருக்குமா எப்படியா இருக்குமா. ஏன்னா பின்னாடி சீல் பார்த்தாலும் தெரியும். நமக்கு வண்டியை கொஞ்சம் ஹைட் எடுத்துட்டாங்க, வண்டி கொஞ்சம் எம்டி வண்டி மாதிரியே தெரியும் பார்க்கறதுக்கு. அதனால சந்தேகத்திலே இருந்து விடுறாங்க. நான் என்ன எனக்கு தெரியல. ரைட்டு ஓட்டு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? அது உங்களே இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. டைம் சாயந்தரம் 5:30 மணி ஆகுது.
எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதான் இங்கே கிட்ட போகிறேன். அதில் இது வளர்ந்து வந்த செடியே அப்படியே போட்டு அரைச்சி அதுக்கு மண்ணிலே அப்படியே உரமாக போடுறாங்க போல. இந்த இடத்தையும் ரொம்ப மாசமா மூடி வச்சிருக்கிறாங்க. இருக்கிறதே மிஞ்சி போனா நான் ஒரு 50 அடி நீளம் பாலம் தான் அது. அதில் ஒரு 4 பேட்ச் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கம்பி குறுக்கால போகும்ல அது, அதை வந்து இத்தனை மாசமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் ரெடி பண்றாங்கன்னு பார்த்தா எல்லாம் வலை வந்து சரி பண்றாங்கப்பா. சரி இடம் காலியே தானே கிடக்குது, அந்த இடத்துல வந்து சரி பண்ணுவோம்னு சரி பண்ணிட்டு இருக்காங்க. வேலை ஒன்றும் நடக்கலையாட்டுக்குது. ஓட்ட கத்துக்கிறாங்க போல இருக்குது. எப்படியே டிராபிக்கா இருக்கிற ஊருக்குள்ளெல்லாம் எப்படியே ஓட்டணும்னு இங்க வந்து ட்ரைனிங் போறாரு. பெரியகுடில் டோல்கேட்டு ஆர்டிஓ தொல்லை தாங்க முடியலப்பா. 200 ரூபா பறி போயிருந்து. அவ்வளோ தூரம் திங்காம தூங்காம நம்ம வண்டி ஓட்டி இது பண்ணிட்டு கடைசியில் ரோட்ல நின்றுட்டு வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்கப்பா. அதை கிடைச்சா கடுப்பா இருக்குது. 200 கொடு, 300 கொடு, 400 கொடு, 500 கொடுன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த 100 200 சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அநியாயமா போகுது. ஏன்னா கட்டாகுதாப்பா, பேப்பர் கட்டாகுதாப்பா? கட்டாகுது சார். ஓவர் இருக்குதாப்பா? இல்லை சார் கரெக்டாக தான் சார். சரி போ. அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. நம்மளாம் பொழைப்புக்கு இது மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டோ இல்லை எதனா ஒன்று இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்களாம் கவர்மெண்ட் சம்பளமும் வாங்கிட்டு இந்த மாதிரியும் வாங்கிட்டு நல்லா வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு 30 கிலோமீட்டர் வந்துடும் தெலுங்கானா பார்டரு. அங்கே போனோன்னா சொலையாக கொடுத்துட்டு போகணும். அதெல்லாம் ஃபிக்ஸடு. ஓரங்கட்டு ஒரு வண்டியை ஓடாதீங்க. கையில வச்சு டார்ச் லைட் எனக்காவது கொடுங்க. கண்டெய்னர் தேட வாட்டமா இருக்கும். நான் போய் கொடுத்துட்டு வரேன் காசு. கூட்டத்துல எதனா கொடுக்காத போயிடுமோ என்ன எதுன்னு அப்படியே நிக்கிறது. ₹400 போயிடுச்சு. அங்க ஒரு 200, இங்க ஒரு 400. மொத்தமாக இப்போ எவ்வளோ ஆச்சு ஆர்டிஓக்கு மட்டும்னா? தமிழ்நாடு 300. ஒங்கோல் டோல்கேட்டில் இருந்தாங்க. ஆனால் யாரும் எதுவும் சொல்ல வந்துட்டோம். அது இல்லை. அவட்டா பெரியகுள்ள டோல்கேட்டு 200 ரூபா தான் கொடுத்தேன். அப்புறம் இங்கே 400. 4 3 7 900 ரூபா இது வரைக்கும் ஆர்டிஓக்கு மட்டும் செலவாயிருக்கு. ராலி கூட வந்திருக்கேன். பக்கத்தில் எங்கே மழை பெய்யுது போல் சாரல் அடிக்குது. பரவாயில்ல, டயரு சூடு கொஞ்சம் குறையிற அளவுக்கு அது மழை பெய்யுது.
தூரலாக வேற போட்டுக்கிட்டே இருக்கு. அப்பப்போ சிட்டி ஆளுக்கிட்ட போயிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 170 கிலோமீட்டர் வரும். இந்த ரோடே பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமாக தான் இருக்கும். ஆனால் இதில் ரோடு டேமேஜ் வேற. நல்லா இருந்ததுன்னா கூட கொஞ்சம் அப்படியே நார்மலாக ஏறி போய்கிட்டே இருக்கலாம். இந்த பள்ளம் மோட்டுக்கு பிரேக் அடிக்கிச்சு போகிறதுக்குள்ள மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து இழுத்து மாற்றிக்கிட்டு போகிறதா இருக்குது. அப்படியே கொண்டு போய் பள்ளத்துலேயும் விட முடியாது. மால்ட ஏன் இந்த இடம்லாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்களா தெரியல. டோல்கேட்டு மட்டும் வசூல் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியே ஏத்தமாக ஏறுதா மேலே. ஆனால் ரோடு சரி. ஏறு ஏறு ஏறு. நானும் போகணும்னு பார்க்குறேன். ஆனால் வண்டி போக மாட்டேங்குது. மெதுவாக அப்படியே போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறோமா. ஆனால் கிலோமீட்டர் பாஸ் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் தூரம் ஒரு ரிங் ரோடு. டைம் 4 மணி ஆகுது. அந்த மழையிலேயும் ஓட்டிட்டு வந்தா டயர் அவ்வளோ சூடு தான் சுடுது. ரிங் ரோடு அதனால ஏறி நிற்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ரொம்ப நேரம் இல்லைல்ல. கல்லுங்களை வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருக்கணும். வாங்க புறப்படலாம். ரெண்டு ரோட்ல ஒரு வண்டி அடிபட்டுருக்கு. அவ்வளோதான், விடிய தொடங்கிடுச்சு. டைம் 5:30 மணி ஆகுது. இந்த லைன் ஃபுல்லாக வண்டி நிற்கிது. அதே மாதிரி இந்த லைனு ஃபுல்லாக வண்டி நிற்கிது. எனக்கு பின்னாடி ஃபுல்லாக வண்டி நிற்கிது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 25 வண்டி கிட்ட இருக்கும். 20லேருந்து 25 வண்டி இங்கேயே நிற்கும். சரி, அங்கே போய் கேட்டால் தான் தெரியும் இங்கே இறக்குறாங்களா இல்லை பில்லு மாற்றி விட்றாங்களான்னு போய் கேட்போம். சிறப்பான சம்பவம். இந்த கம்பெனியே கிடையாதான். இதே ப்ரீமியர்னு போட்டு எத்தனை கம்பெனி தான் இவனை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பானுன்னு தெரில. வேறு இடமா அங்கே போகணுன்றாங்க. நான் போனது இல்லை. என்ன மக்களே நம்மளை இப்படி அலைய விட்றாங்க. இப்போ தான் அங்கே அதுவும் முன்னாடி அந்த அண்ணன்ட்ட கேட்டேன். இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் அந்த சிப்காடு மெயின் ரோடே வருதுல்ல, அதில் போனோடனே ஃபஸ்ட்டு ரைட்டு அதுக்குள்ளே இருக்கான். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இதுக்குள்ளார போ, இங்க போனாதான் பில்லு மற்ற கம்பெனிக்கெல்லாம் மாத்தி விடுவான் அப்படின்றாங்க. இதான் மெயின்ன்றாங்க. ஆனா ஒரு சில பேர் வேற சொல்றாங்க. இதுல எதை நம்பிட்டு எங்க போறது, இந்த வண்டி வச்சுட்டு சுத்துறதுன்னு தெரியல. கம்பெனிக்கு வந்தா அந்த கம்பெனிக்கு வந்தா வேற கம்பெனி. அங்க போனா என்ன சொல்றாங்கன்னு தெரியல. போய் பார்த்தாலும் தெரியும்.
அதுக்குள்ளே 10 இடம் திருப்பத்தா இருக்கு. கடையை சுற்றி சுற்றி பட்டம் அடிக்க வேண்டியது தான். பில்லு கொடுக்குறவங்களுக்கும் கம்பெனி எங்க இருக்குதுன்னு தெரியாது, சொல்ல தெரியல. நம்ம தான் தேடி தேடி போகணும். வந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டா அவனுக்கு வந்ததோடனா அன்னைக்கு கரெக்டா மேப் லொகேஷன் எல்லாம் போட்டுக்கலாம். இன்னைக்கு இது வந்து கேட்டா ஆளு தெரியாது. இங்க கொஞ்சம் வண்டிக்கு நிக்குது. இந்த இடமா இருக்குமா தெரியலையே. பில்லு கொடுத்துருக்கேன் செக்யூரிட்டிகிட்ட. இதை ஒரு பிரீமியர் எனர்ஜின்னு இருக்கு பாருங்க. எத்தனை இடத்துல தான் வைப்பாங்களோ தெரியல. இங்கே கிடையாதான், ஆனால் பில்லு மாற்றி தராங்களாம். ரைட்டு, வேற பில்லு மாற்றி கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து 12 கிலோமீட்டரா. அதை முன்னாடி ஒரு வண்டி போகுதுல, அவருக்கும் அதே இடம் தான். அவருக்கு தெரியும் போல, எனக்கு தெரியல. அதனால அவரு கூட போயிடலாம். பில்லில் ஒரு அட்ரஸ், கம்பெனி அட்ரஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே வந்தவுடனே இங்கே இறக்கக்கூடாது, எங்கள் கூட ஒன்று வேறு எங்கனாக்குது, அங்கே எங்கனாக்குது. 22 கிலோமீட்டரு, 10 கிலோமீட்டரு, 12 கிலோமீட்டருன்னுங்கிறாங்க. இதெல்லாம் போய் போய் இறக்கிட்டு வர டீசல் என்ன ஆகுறது. திரும்பவும் மெயின் ரோடு வந்து போய்கிட்டு இருக்கேன். எது போன ரோடு போகணுமா அந்த இடம் தான் சொல்கிறாங்களா இவங்களும். ஆனால் அது வேற பேர் சொன்னாங்க, இது வேற பேர் சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி சொல்கிறாங்களேப்பா. போன ரோடு போன இடம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியும். ஏன்னா அப்பயும் இதுக்குள்ளே தான் போனேன். அது இன்னொரு சிப்கார்டு. ஒருவேளை அதிலே வேற கம்பெனியாக இருக்குமா இல்லை அதே கம்பெனியாக இருக்குமான்னு தெரியல. அது வந்து ப்ரீமியர் எனர்ஜின்னு தான் சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கான பேர் வேற சொல்கிறாங்க. போன லோடு இறக்கின சிப்கார்டுக்கு தான் வந்துருக்கிறேன். இதுக்கு சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே கேட்டா. இதுக்கு எதுக்கு வேற பேர் சொன்னாங்கன்னு தெரியல. அங்கே ஒரு ப்ரீமியர் இருக்கு, அதுக்கு போ அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வந்திருப்போம். அவரும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு போல. இது கேட்டு கேட்டு தான் வராரு அவரு. நான் ஏற்கனவே போன ரோடு இறக்கியிருக்கேன். இதுதான் சொல்லியிருந்தாங்கன்னா நானே வந்துட்டு இருப்பேன். வண்டிங்க நிறையா தான் நிற்கிது போலது. என்ன அப்போ இவங்களும் இறக்கலையா? போன தடவை வந்து இறக்குனா அதே இடம் தான். எத்தனை 10வது வண்டி. நான் 10 வண்டி, எனக்கு முன்னாடி 9 வண்டி இருக்குது. சரி வாங்க மக்களே, போய் லோடு இறக்கலாம். 10வது வண்டியாக இருக்கிறேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். இதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க யாருமே போய் அங்கே போய் பில்லு மாற்றிட்டு வரல, டைரெக்டாக இங்கே வந்துட்டுக்கிறாங்க. அதனால் அவங்க வண்டியெலாம் வெயிட்டிங்கில் இருக்குது. அது ஒரு சின்ன அட்வான்டேஜ். இப்போ நம்ம போய் முன்னாடி இறக்குறோம். சரி விடுங்க, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்ற மாதிரி போக வேண்டியதுதான். இறக்கிட்டு வாங்க. பில்லு மாற்றிட்டு வந்ததுல நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அத்தனை வண்டிக்கு முன்னாடி வந்துருக்குறோம். ஆமாம், ரோடு இறக்கிறதுக்காக பாயிண்டில் விட்டுருக்கோம் 2 வண்டியும். போன தடவை இந்த ஃபேனெல்லாம் ஓடிக்கிட்டு அவ்வளோ சவுண்டு போட்டுட்டு இருந்தது. இந்த தடவை ஓரளவுக்கு கொஞ்சம் எதுவும் ஓடலை, அதனால் சவுண்டை காணோம். இறக்குறாங்கப்பா, இறக்கட்டும். இது என்ன ஈவியா? ஈவி எக்ஸிலேட்டர் அது இங்கிலீஷில் வேறு ஒரு ஈவி பளு தூக்கி, அவ்வளோதான் விட்டுருங்க. மின்சார பளு தூக்கி. ஃபோர்க் லிஃப்டர் அப்படி கூட சொல்லலாம். அதான் கரெக்டாக இருக்கும், ஈவி ஃபோர்க் லிஃப்டர். ரைட் மக்களே, அன்லோடிங் முடிஞ்சுது. வாங்க கிளம்பலாம். வெளியே தான் போய் நிற்கிறேன், வேற எங்கே போகிறது.
ஓகே மக்களே, லோடை இறக்கியாச்சு. வந்து ரிட்டன் லோடுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன், என்ன சொல்கிறாங்கண்ணா எதுன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தான்னு தெரியும். அப்படியே வெளியே கம்பெனி விட்டு வெளியே வந்து கொஞ்சம் ரோட்டு வாரத்தில் நிப்பாட்டிருக்கேன். இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியா சிப்கார்டு தானே இல்லையா, அதை நான் ஒரு சில வண்டி தான் வந்து போவோம். என்ன லோடு சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.